பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். If you are offering your gift at the altar and there remember that your brother or sister has something against you, leave your gift there in front of the altar. First go and be reconciled to them, then come and offer your gift. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 வசனம் 23 மற்றும் 24. மன்னிப்பு இந்த தவக்காலத்தில் முக்கியமான பண்பு நம்மிடம் கட்டாயமாக இருக்க வேண்டியது. இயேசு கிறிஸ்துவை தம் கடவுளாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பிறரை மன்னித்து அவர்கள் செய்த குற்றத்தை மறந்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த அன்பின் பாதையில் நாம் வாழ முயற்சிப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். ஆணி கொண்ட காயங்களே அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட காயங்களே அன்புடன் முட்டி செய்கின்றேன். பாவத்தாலுமை கொன்றேனே, பாவத்தாலுமை கொன்றேனே, ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். ஆணி கொண்ட காயங்களே அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட காயங்களே அன்புடன் முத்தி செய்கின்றேன்.